கர்த்தருடைய பர்வதம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. பரிசுத்த ஸ்தலம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? தாவீது பூமியை குறித்தும் அதன் நிறைவை குறித்தும் தியானம் பண்ணுகிறார். அவருடைய தியானம் இந்த பூமியில் இருந்து பரலோகத்திற்கு கடந்து செல்கிறது. பரலோகத்தில் உள்ள மிகப்பெரிய காரியங்களையெல்லாம் அவர் தியானிக்கிறார். இந்த பூமி கடல்களுக்கு மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. இது நதிகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திற்கு கடல்கள் அஸ்திவாரம் அல்ல. பரலோகம் நதிகளுக்கு மேல் ஸ்தாபிக்கப்படவில்லை. இந்த பூமி கர்த்தருடைய பாதபடி. நாம் இந்த பூமியில் சிறிது காலம் சஞ்சரிக்கிறோம். நம்முடைய ஜீவிய காலம் முடிந்த பின்பு நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போய் விடுவோம். அதன் பின்பு யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்று தாவீது தியானித்து பார்க்கிறார். மனுஷர் எல்லோருமே மரித்து போவார்கள். மரித்த பின்பு யாரெல்லாம் பரலோகத்திற்கு போவார்கள் என்பதுதான் தாவீதின் தியானம். இந்த பூமியில் ஜீவனோடு இருந்த காலங்களில் தேவனோடு ஐக்கியமாய் இருந்தவர்களும் அவருடைய பரிசுத்த உடன்படிக்கைகளை கைக்கொண்டவர்களும் மாத்திரமே பரலோகத்திற்கு போவார்கள். நம்முடைய ஆத்மாவுக்கு நம்மை பற்றி நன்றாக தெரியும். நம்முடைய மனச்சாட்சி நம்முடைய ஆத்மாவோடு எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும். நம்முடைய சரீரம் அழிந்து போகும், ஆத்மாவோ நித்தியமானது. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்கு பூமியின் ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கும் காலமெல்லாம் உலக பிரகாரமான நன்மைகளினால் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய ஆத்மா பூமியில் இருந்தாலும் அது அமைதி இல்லாமல் தத்தளித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆத்மா பூமிக்குரிய காரியங்களினால் திருப்தி அடையாமல் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறார். நாம் மரித்த பின்பு கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திற்கு யாரெல்லாம் ஏறி போவார்கள் என்று தாவீது தியானித்து பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறார். அங்கு அவருடைய பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுவார்கள். நாம் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறி போனால் அங்கு கர்த்தரோடு கூட வாசம் பண்ணுவோம். அவருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரோடு கூட நித்திய காலமாய் நிலைத்திருப்போம். அங்கு நமக்கு பரிபூரண சந்தோஷம் உண்டாயிருக்கும். கைகளில் சுத்தம் உள்ளவன். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கர்த்தருடைய பர்வதத்தில் யார் ஏறுவான் என்றும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைத்திருப்பான் என்றும் தாவீது கேள்வி கேட்டுவிட்டு அதற்கு பதிலும் சொல்லுகிறார். தாவீதின் கேள்விக்கு பரிசுத்த ஆவியானவரே அவருக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய பர்வதத்தில் ஏறுவார்கள். நாம் கர்த்தருக்கு விசேஷித்த ஜாதியாய் இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையிலும் மகிமையிலும் நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம். இந்த பூமியில் நாம் வாழும் காலமெல்லாம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுகிறவர்களின் சுபாவம் எப்படி இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். அவருடைய கைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும் போது நம்முடைய கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கைகளில் அநீதியோ பாவத்தின் கரைகளோ காணப்படக்கூடாது. மனுஷருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நம்முடைய கைகள் பாவம் செய்திருக்க கூடாது. கைகளில் சுத்தமுள்ளவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்கள். அவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்கள். பரிசுத்தவான்களின் உள்ளான மனச்சாட்சியும் சுத்தமாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளும் வெளியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாது. சுத்த இருதயம் உள்ளவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்கள்.
நம்முடைய இருதயம் உண்மை உள்ளதாயும் நேர்மை உள்ளதாயும் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை விசுவாசத்தில் நாம் சுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய சாயலுக்கும் ஒத்ததாய் இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 5:8. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். உலக பிரகாரமான காரியங்கள் மீது ஆசைப்பட மாட்டார்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையினால் இவர்கள் உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு விலகியே ஜீவிப்பார்கள். உலகத்தின் மீதும் உலகத்தின் காரியங்கள் மீதும் இவர்கள் ஆசை வையாமல் தேவன் மீதும் தேவனுடைய வார்த்தையின் மீதும் இவர்கள் பிரியமாயிருப்பார்கள். தேவனோடும் மனுஷரோடும் உண்மையாய் நடந்து கொள்வார்கள். கண்ணியமாய் ஜீவிப்பார்கள். தங்கள் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். கபடாய் ஆணையிட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்கள். இவர்கள் மாத்திரமே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்கள். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியில் பலுகி பெருகுவார்கள். இவர்களுடைய தகுதிகள் சுத்தமான கைகள், மாசில்லாத இருதயம், விக்கிரக ஆராதனை இல்லை, உண்மை உள்ளவர்கள். சங்கீதம் 24:4, சங்கீதம் 15:1-5, சங்கீதம் 24:5-6 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டுள்ள தகுதிகளை உடையவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ரட்சிப்பின் தேவன் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த சந்ததியார் கர்த்தரை தேடி விசாரிப்பார்கள். கர்த்தருக்கு மீதமானவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சந்ததியிலும் இருக்கிறார்கள். கர்த்தர் தமக்காக இவர்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். நாம் ஏற வேண்டியது கர்த்தருடைய பர்வதம். பர்வதத்தின் பாதை கீழ்நோக்கி போகாது, அது எப்போதும் மேல் நோக்கியே போகும். பர்வதத்திற்கு நாம் ஏறித்தான் போக வேண்டுமே அல்லாமல் இறங்கி போக முடியாது. பரலோகத்தின் பாதை ஏறுகிற பாதை, அது இறங்குகிற பாதை அல்ல. பாதை செங்குத்தான உயரமாக இருக்கும்போது நம்முடைய முழு பிரயாசத்தையும் பயன்படுத்தி பர்வதத்தின் மேல் ஏற வேண்டும். நம்முடைய முழு சரீர பலத்தையும் பயன்படுத்தும் போதுதான் நம்மால் பர்வதத்தின் மீது ஏற முடியும். கர்த்தரை தேடுகிறவர்களும் ஏனோ தானோ என்று அக்கறை இல்லாமல் தேடினால் அவரை கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தரை கருத்தாய் தேட வேண்டும். அவரை தேடி விசாரிக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நாட வேண்டும். கர்த்தரை கருத்தாய் தேடுகிறவர்கள் மாத்திரமே அவரை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற அவருடைய பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து ஐக்கியமாய் இருப்பார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாக்கோபு கர்த்தருடைய சமூகத்தை தேடினார். இதனால் யாக்கோபு என்னும் பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டது. அவர் தேவனோடு போராடி ஜெயம் பெற்றார். தேவனை தேடி கண்டுபிடித்தார். அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்பட்டவுடன் சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தார். யாக்கோபின் சந்ததியார் கர்த்தரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுவார்கள். அவர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். நித்திய சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் என்று தாவீது சொல்லுகிறார். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள், பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள். இவையெல்லாம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். கர்த்தரை தேடும் போது நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கு பதிலாக பரலோகத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 5:6. கர்த்தரை தேடுகிறவர்கள் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவார்கள்.
இவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவன் தாமே இவர்களுக்கு ரட்சிப்பின் தேவனாய் இருப்பார். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருப்பார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அவர் ரட்சிப்பின் தேவனாய் இருப்பார்.